குறைந்தபட்சம் எமக்கு அறிவித்திருக்கலாம், எம்மிடம் கேட்க தேவையில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் எம்மிடம் கூறாமல் ஏன் இவ்வாறானதொரு விடயத்தை செய்கின்றார்கள்? HNB ஃபைனான்ஸ், நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. தாம் ஆட்சிக்கு வந்ததும் சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சியில் இருப்பதாக ஆட்சிக்கு வரும் அனைத்து அரசாங்கங்களும் நினைத்துக் கொள்கின்றன. இவை கடந்த காலங்களில் தொடர்ந்து இடம்பெற்றன. சட்டத்தரணிகள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது எதிரான சக்திகள் என நினைக்கின்றனர். அது அவ்வாறு அல்ல. கடந்த காலங்களில் நாம் நீதிக்காகவும் சமூக நலனுக்காகவும் முன்னின்றவர்கள். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கூட அவ்வாறு தான் செயற்படுவோம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான விடயத்துடன் கொள்கை ரீதியாக நீங்கள் இணங்கவில்லையா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான கலந்துரையாடலை நடத்துமாறு நீதியமைச்சரை சந்தித்த சந்தர்ப்பத்தில் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தோம். 2023ஆம் ஆண்டு இது தொடர்பில் நீதி அமைச்சின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அதற்கான நிதியை ஒதுக்கி பிரத்யேகமானதொரு அறிக்கையை தயாரித்தது. இதோ அந்த அறிக்கை. நீதி அமைச்சே அது தொடர்பான அறிக்கையை தயாரித்தது. அதனையும் இணைத்து அவரிடம் வழங்கினோம். அறிக்கையை பரிசீலித்து அது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு அவரிடம் கோரினோம். குறைந்தபட்சம் கௌரவ ஜனாதிபதியை சந்திப்பதற்கேனும் சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தோம். அதனை காண்பதற்கு தயாராக இருக்கிறோம் என கூறினோம். மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் சங்கத்தினர் அனுராதபுரத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். 1978ஆம் ஆண்டின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை கொண்ட அரசியலமைப்பினாலேயே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் அன்று கொண்டுவரப்பட்ட அந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற வயது எல்லைகள் இன்று பொருந்தவில்லையாயின் இன்றைய பிரச்சினைகள் எதிர்கொள்ள முடியாத நிலைமைகளையே ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதினை அதிகரிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. மறுபுறம் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது என்பது அனுபவமிக்க நீதிபதிகளின் மேலும் சில காலம் சேவையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை வழங்குவதாகும். ஆகவே இந்த ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதன் ஊடாக ஓரளவு பயிற்சி பெற்ற பெரும்பான்மையாக இருக்கும் நீதிபதிகளின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு எமக்கு கிடைத்த மிக சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். ஏனெனில் இறுதியில் இவை அனைத்திலிருந்தும் என்ன நடக்க வேண்டும்? மக்களுக்கு நீதி கிடைப்பது அவசியமாகும். நீதித்துறையின் உயர்மட்ட பிரிவில் உள்ளவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிக்கப்படுவது நீதிக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையாது. சட்டத்தரணிகளான நாம் நீதிமன்றங்களிலேயே பணியாற்றுகின்றோம். சில வழக்குகள் 15, 20, 21 வருடங்களாக நிலுவையில் இருக்கின்றன. இதுவரை அனுராதபுரம் மாவட்டத்தில் சாதாரண வழக்குகளுக்காக மக்கள் 20 வருடங்களாக நீதிமன்றத்திற்கு வருகை தருகின்றனர். எனவே இது எந்த அளவுக்கு நியாயமானது என வினவுகின்றேன். மக்கள் செலவிடும் படத்திற்கு எந்த அளவு நியாயம் கிடைக்கின்றது? 2 அல்லது 3 வருடங்களில் அந்த சாதாரண மக்களின் வழக்குகளை விசாரித்து முடிக்க முடியுமாயின் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா? ஒருவர் 10, 15 அல்லது 20 வருடங்களாக நீதிமன்றத்திற்கு வருகை தருவாராயின் அவர் தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை ஒரு வழக்குடன் நீதிமன்றத்திலேயே கழிக்கிறார் என கூற முடியும். தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை சாதாரண மக்களுக்கு வழங்கப்படும் பெரிய நிவாரணம் என நாம் கருதுகின்றோம். எனவே வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். கௌரவ நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பது வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கான விடயம் மாத்திரமே என்பதை கூறுகின்றேன். இதற்காக மேலும் பௌதீக மனித வளங்கள் இணைக்கப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் மிகவும் தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொறியியலாளர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர்களும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். ஓய்வு பெறும் வயது நீடிக்கப்படும் போது அவர்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகும். நீதிபதிகளின் தர்க்க ரீதியான சக்தியும் குறைவடையும். ஓய்வூதிய வயது அதிகரிக்கப்பட்டால் மாத்திரமே புதிய வழக்குகளை விரைவாக தீர்க்க முடியும் என யாராவது நினைத்தால் அது உண்மையில் மிகவும் தவறான கருத்து என்பதையே கூற வேண்டும். 22வது திருத்தம். அரசாங்கத்துக்கு இந்த திருத்தத்தை கொண்டு வருவது அவசியமாயின் பிரதம நீதியரசரின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டிய தேவை மாத்திரமே அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அவரின் புலமையும் திறமையும் தமக்கு தேவைப்படுகிறது என அரசாங்கம் தெளிவாக அறிவித்திருக்கலாம் அல்லவா? இதனூடாக அரசாங்கமும் மகிழ்ச்சி அடைந்திருக்கும். சட்டத்தரணிகள் சங்கமும் மகிழ்ச்சி அடையும். நாட்டுக்கு ஏற்படும் தாக்கங்களும் குறைவடைந்திருக்கும்.
நீதித்துறையை சரியான கட்டமைப்புக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முனைப்போடு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கின்றார். இவர்களின் நோக்கம் மக்களை குழப்பி தங்களது காலத்திலே குற்றச்செயல்களிலிருந்து இதனை தாங்கள் விடுவித்துக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றனர். தெரியும் இந்த நீதி விசாரணை மேற்கொள்வதாக கிட்டத்தட்ட நீண்ட காலம் எடுக்கும். அந்த விசாரணை இறுதிக்கட்டம் அடையும் அந்த நீதிபதியை மாற்றுவதற்காக இன்னும் ஒரு நீதிபதியை அதை நியமிப்பதற்காக தொடர்ச்சியாக மீண்டும் அந்த விசாரணை முதல் ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையில் காலம் வீணடிக்கப்படும். இலங்கையிலே நீதித்துறை சரியான கட்டமைப்பில் கொண்டு வர வேண்டும் என்பதிலே தேசிய மக்கள் அரசாங்கம் முனைப்போடு இருக்கின்றது. வழக்கு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அரசாங்கத்துக்கு 2 தேர்தல்களில் மக்கள் ஆணை கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவிக்கின்றார். අපිට ලැබුණු ජනවරමය හැටියටම எமக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆணைக்கு அமைய கிடப்பிலுள்ள வழக்குகளை துரிதமாக நிறைவு செய்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவே அரசாங்கம் செயற்படுகிறது. 2 தேர்தல்களிலும் அதற்கான மக்கள் ஆணை எமக்கு கிடைத்திருக்கின்றது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக ஜெஃப்ரி அழகரட்னம் செயற்பட்ட காலத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிப்பு தொடர்பில் அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதேபோன்று 2015ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக செயற்பட்ட காலப்பகுதியில் யாப்பை மாற்றுவதற்காக சில குழுக்களை நியமித்தார். அதில் நீதிமன்றம் சார்ந்த உபகுழுவின் தலைவராக ரவுஃப் ஹக்கீம் செயற்பட்டார். நானும் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது தொடர்பில் அந்த குழுவின் பரிந்துரையும் காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் அந்த காலத்தில் முன்வைத்த பல்வேறு யோசனைகளை பற்றி கலந்துரையாடியபடியே தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த அனைத்து யோசனைகளையும் கவனத்திற்கொண்டே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. මේ යෝජනාව සකස් කිරීමේදී මේක සම්මත වෙන්නේ කොහොමද? කවදද පාර්ලිමේන්තුවට දාන්නේ කොහොමද? සාමාන්‍යයෙන් பாராளுமன்றத்தில் முன்வைக்க சுமார் 6 தொடக்கம் 8 வாரங்கள் செல்லும்.